கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். போன வருஷம் அன்பரின் பதத்தில் கூட்டத்தில் சொந்த வீடுக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தோம். அப்போ செப்டம்பர் மாதம் ஒரு பாதி கட்டின வீடை ஆண்டவர் வாங்க உதவி செஞ்சார். எதிர்பாராத நேரத்தில் கிடச்சிது. அந்த வீட்டையும் திருப்பி முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சில தடைகள் வந்தது. அதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தப்போ இந்த வருஷம் மே மாதம் 24ஆம் நல்லபடியாக அந்த சொந்த வீட்டை பால் காய்ச்சி சொந்த வீட்டில் எல்லாருமா குடியேறதுக்கு தேவன் உதவி செய்தார். தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சுகன்யா. இவர் என் கணவர். நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். போன மாதம்தான் நாங்கள் முதல்ல அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும். ஆனால் எவ்வளவோ கிட்டத்தட்ட வருஷ கணக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒரு முறை கூட எங்களால் வர முடியல. ஆனாலும் அன்னைக்கு காலையில் அங்கிளுடைய மீட்டிங்கில் உனக்காய் நான் வழி திறப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணார் கிராஸ் டிவியில். சரி, கர்த்தர் அழைச்சிட்டாரு, இனி எப்படி இருந்தாலும் அவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார். ஆனால் 11 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின். 10 மணி வரைக்கும் எங்கள் கையில் ஒரு பைசா காசு கிடையாது. எந்த நம்பிக்கையில் கிளம்புறதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் அழைச்சாரு, நம்மளை அவர் கூட்டிகிட்டு போவார். சந்தோஷமாக கிளம்புங்கன்னு சொல்லி நாங்கள் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனும் வந்துட்டோம். திடீர்னு 3000 ரூபா பணம், நாங்கள் கேட்டது 2000 ரூபா, ஆனால் 3000 கொடுத்து எங்களை சந்தோஷமாக அனுப்பி வச்சார். ரெண்டாவது, நாங்கள் இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போன அன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவர் தொழில் போட்டி காரணமாக சம்பள பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஆனால் அவருக்கு வயசு 70ங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இனி நீங்கள் வேலைக்கு வேண்டாங்க ஐயான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இவரை கத்தி எடுத்து குத்த வந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயம் நிறைவேறும். அடுத்த மாதம் நான் போய் அன்பரின் பாதத்தில் சாட்சி சொல்லுவேன், ஏசப்பா எங்களை அழைச்சவர் நீங்கள் தானேன்னு சொல்லி நம்பிக்கையோட வந்தோம். கர்த்தர் பாருங்க, திடீர்னு குத்தம் வந்தவர் அவர் கரத்திலேயே அது பற்றுச்சு. கடவுள் அவரை கூட்டிட்டும் போயிட்டார் ஊரை விட்டு. இப்போ நாங்கள் சந்தோஷமாக கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த இடத்துல நிற்கிறோம். ஜீவனை பாதுகாத்தாரு, அதுக்காக அவருக்கு நன்றி. அங்கிளுக்கும் நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் செய்தி, பரலோகத்தின் மன்னா, பரலோகத்தினுடைய வாழ்த்துதல் என்ன, தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? தேவனையே நோக்கி, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரால் என் ரட்சிப்பு வரும். தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது வரும் என்று சொன்னார். இப்பொழுது சொல்லுகிறார், தேவனையே நோக்கி கொஞ்சம் பொறுமையா அமர்ந்திரு, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லுகிறார். அவரால் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகும் என்று சொல்லுகிறார். அவரால் ஒரு மன மாற்றம் என் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கும் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறான். என் ஆத்துமாவே ஆண்டவரை நோக்கி அமர்ந்திரு, ரட்சிப்பு அவராலே வரும். இன்றைக்கு எந்தெந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் இன்னும் மனம் மாறல, இல்லைன்னா புருஷன் இன்னும் மனம் மாறல, பயங்கர குடிச்சு வரைச்சி இன்னும் அப்படியே தான் நடந்துட்டு இருக்கிறார், கணக்கு இல்லாம கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறார். வாலிப பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருக்கு, பிள்ளைங்க வயசுக்கு வந்தாச்சு, பிள்ளைங்க தலைக்கு மேல வளர்ந்தாச்சு, இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பான்னு சொன்னாலும் என் புருஷன் கேட்கல. பிள்ளைங்க எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, என்னம்மா அப்பா இப்படி ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாரு, எங்களுக்கு காதெல்லாம் கூசுதுன்னு சொல்லி. ஒருவேளை பிள்ளைகள் கூட கண்ணீரோடு உங்க இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கலாம். இன்றைக்கு என் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவராலே அவர்களுக்கு ரட்சிப்பு வரும் என்று நீங்கள் நம்புங்கள். தகப்பன்மார்கள் நம்புங்கள், பிள்ளைக்கு ரட்சிப்பு வரும். மனைவிமார்கள் நம்புங்கள், என் புருஷனுக்கு ரட்சிப்பு வரும். புருஷன்மார்கள் நம்புங்கள், என் மனைவிக்கு ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு வரும் என்று சொல்லுங்கள். அமர்ந்திருங்கள், அமைதியா இருக்கணும். சில நேரங்கள்ல
நம்ம அமைதியாக இருக்கும் பொழுதும் ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். நம்ம யுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அமைதியாகி விடுவார். ஒரு நாளும் இனி உங்கள் வாழ்க்கையில் யுத்தம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உங்கள் ஆயுதத்தை உரையிலே போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆயுதம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கையிலே எடுத்து அடுத்தவர்களை அடிக்கிறதற்கு பயன்படுத்துகிற ஆயுதங்களோ, அடுத்தவர்களை குத்துவதற்கு பயன்படுத்துகிற ஆயுதங்களோ மட்டுமல்ல, நாவு என்கிற ஒரு ஆயுதம் மிகவும் பயங்கரமானது. அது பயங்கரமான நாட்டையே கொளுத்திருமா, உலகத்தையே கொளுத்திருமா, வீட்டை கொளுத்திருமா. அவயவங்களிலே சிறிய உறுப்பாகிய நாவு வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்தி விடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த புதிய வருஷத்துல நிறைய நல்ல காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. நல்ல ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிறது ஓகே, ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா ஆண்டவரும் சில எதிர்பார்ப்புகளோட வருவார் தானே. இந்த புதிய வருஷத்துலயாவது என் பிள்ளை குடிய விட மாட்டானா, இந்த வருஷத்துலயாவது பீடி குடிக்கிறத விட மாட்டானா, சிகரெட்டு குடிக்கிறத விட மாட்டானா. நான் தங்குகிற ஆலயம் தீட்டுப்படுத்தப்படுகிறது, நான் தங்குகிற ஆலயம் இன்றைக்கு அப்படியே கெட்டு குட்டிச்சோரா கிடக்குது என்று சொல்லி ஆண்டவர் கவலைப்பட மாட்டாரா? கண்டிப்பா கவலைப்படுவார். எனவே இன்னைக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நான் என்ன செய்தா உங்களுக்கு பிடிக்கும், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணனா உங்களுக்கு பிடிக்கும், நான் எப்படி பேசினா உங்களுக்கு பிடிக்கும், நான் எப்படி நடந்தா உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு பிரியமானது எல்லாம் அடுக்கடுக்கா வண்டியா ஆண்டவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. ஒரு புதிய வாழ்க்கை வாழ இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பாவ வாழ்க்கை தான் இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் தடையா இருந்தனா என்ன மன்னிங்க ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல நான் நிறைய எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல நான் வந்திருக்கிறேன் ஆண்டவர். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதையும் எதிர்பார்க்கிறதையும் நான் கொடுத்துட்றேன். நான் எதிர்பார்க்கறதை நீங்க தரீங்களான்னு கேளுங்க. தர்ற மகனே ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களை அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு தடச்சுவரா இருக்குதான். புதிய இருதயம், புதிய பாஷைகள், புதிய வார்த்தைகள், புதிய வல்லமைகள், புதிய அபிஷேகங்கள், புதிய குணாதிசயங்கள், புதிய யோசனைகள், புதிய எண்ணங்களை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்குள்ளே போடுகிறார். துஷ்ட எண்ணங்கள் எல்லாம் ஒன்ன சிறப்பிடிச்சு வச்சிருந்தது. இப்ப அந்த துஷ்ட எண்ணங்களை ஆண்டவர் சிறப்பிடிச்சு வெளியே தூக்கி போடுறார். ஹல்லேலூயா. ஆமா, சட்டையில ஒரு பட்டாம்பூச்சி இருந்தா, இல்லைன்னா ஒரு கொசு இருந்தா அடிச்சு தூக்கி வெளியேற்றுற மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு வெளியேற்றுறார். ஆமென். உங்களை புது சிருஷ்டியா மாத்துறாரு. ஹல்லேலூயா. அப்படியே தலையில கையை வச்சுங்க, அப்படியே தலையில வச்சு ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, நான் நிறைய எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் நீங்க தந்தனுப்புங்க. நீங்க எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை நான் இன்னைக்கு தர்றேன் ஆண்டவரே. என்ன புது மனுஷனா மாத்துங்க, என்ன புது சிருஷ்டியா புது மனுஷனா மாத்துங்க ஆண்டவரே. என் பேச்சில் மாற்றம் வரட்டும், என் யோசனைகளில் மாற்றம் வரட்டும், என்னுடைய சிந்தனையில மாற்றம் வரட்டும், என்னுடைய செயல்களில மாற்றம் வரட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க ஒவ்வொருவர் மேலே என் இயேசு உனக்காக சிந்தின இரத்தத்தை ஆண்டவர் அப்படியே ஊற்றி உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு புதிய சிருஷ்டியாக இந்த புதிய வருஷத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உனக்கு இனி ஒரு நன்மையும் குறைபடாது. காரணம், இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணி கொண்டாய், நாளைக்கு அற்புதங்கள் நடக்கும். வேதத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பி என்று சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்பு என்றால் மனம் திரும்புதலுக்கு பேர்தான் ரட்சிப்பு. புது குணாதிசயங்களிலே மாற்றம் அடைகிறது தான், மனம் மாறுகிறது தான் ரட்சிப்பு. மதம் மாறுகிறது ரட்சிப்பு அல்ல. வேதத்திலே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். மூத்த மகன், இளைய மகன். இளைய குமாரனுக்கு கெட்ட குமாரனே எல்லாரும் பேர் வச்சுட்டாங்க. எந்த சர்ச்சுக்கு போனாலும் கெட்ட குமாரனுடைய கதை தான். அங்கே ஒரு ஸ்கிட்டு போடுறாங்கன்னா அங்கே கெட்ட குமாரனுடைய கதை தான் இருக்கும். கதா காலட்சேபம்னா ரூத்து கதை தான் இருக்கும். இப்படி சில கேரக்டரை இது செட் ஆகுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அன்றைக்கு அந்த கெட்ட குமாரன் என்று சொல்லக்கூடிய இளைய குமாரனுடைய ரட்சிப்பு ஏன் வந்துச்சு தெரியுமா? எப்படி வந்துச்சு தெரியுமா? அவன் தகப்பனிடத்துல சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் பிரித்து வாங்கிட்டு போயிட்டான். கொண்டு போய் வேசிகளோடு செலவு பண்ணி
எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுமா அதனுடைய பின்னணி என்ன? அவன் வீட்டுக்கு திரும்பி வந்ததனுடைய பின்னணி என்ன? அவனுடைய ரட்சிப்பிற்கு பின்னணி என்னன்னா, அவனுடைய ஃபோர்ஸ் தாங்க முடியாத அவங்க அப்பா எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டார். அனுப்பினதுக்கு பிறகு நீ எக்கேடனா கட்டி ஒளிஞ்சு போன்னு சொல்லிட்டு எந்த தகப்பனும் விட மாட்டான். எல்லாம் சத்தம் போடுவான், திட்டுவாரு, அடிப்பார், எல்லாம் செய்வாரு. ஆனா அவன் போனதற்கு பிறகு இந்த தகப்பனுடைய கண்கள் அவன் போன இந்த வாசலையே பார்த்துட்டு இருந்ததாம். எந்த வழியா அவன் போனானோ அதே வழியா எப்ப வருவான் எப்ப வருவான் எப்ப வருவான்னு சொல்லி இரவும் பகலும் தன் பிள்ளைக்காக வாசலையே பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன், அந்த வாசலையே கவனித்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பன். ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளை தன்னுடைய பிள்ளைக்காக தூங்காம கொள்ளாம வாசலையே பார்த்துட்டு இருக்கிறாரு. தன் பிள்ளைக்காக சொத்த சுகத்தை கேட்கலையே, தம் பிள்ளை மனமாறன்னு சொல்லி இந்த தகப்பன் கண்ணீரோடு என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டு அமர்ந்திருந்தார். பரலோகத்தை நோக்கி அமர்ந்திருந்தார். நம்பிக்கை இருந்தபடியினாலே தான் அவன் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருந்து நம்பிக்கையோடு இருந்தபடியினாலே தான் நிச்சயமா வருவான்னு சொல்லி அந்த வாசலையே பார்த்துட்டு இருந்தான். அவன் நம்பினது என் ஆண்டவராலே வந்தது. ஹல்லேலூயா. அவ்வளவு கொடுமையான கடுமையான கடின இருதயம் கொண்ட கெட்ட பழக்கங்களுக்கும் காரணமாயிருக்கிற அந்த பிள்ளைய அவன் இருக்கிற இடத்துல ஆண்டவர் சந்தித்தார். அப்பா வீட்டில் இருக்காரு, பிள்ளைய நினைச்சு அழுதுட்டு இருக்கிறாரு. பிள்ளை இன்னும் வரலையே, பிள்ளை இன்னும் வரலையே, சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ தெரியலையே, பணத்தை கொண்டு போய் என்ன பண்ணான்னு தெரியலையே, என் பிள்ளைக்கு பசி தாங்க மாட்டானே. அநேக யோசனைகளோடு அந்த தகப்பன் இருந்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய பிள்ளையை எதிர்நோக்கி கொண்டு. ஆண்டவரை நோக்கி அந்த தகப்பன் அமர்ந்திருந்தபடியினாலே அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும், பிள்ளைக்கு ரட்சிப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்பிட்டார், முடிவு பண்ணிட்டார். அதனால அவன் இருக்கிற இடத்திலே அவனுக்கு ஒரு பஞ்சத்தை அனுமதித்தார், கஷ்டத்தை அனுமதித்தார். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. பன்றிகளுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கிற தவிட கூட எடுத்து சாப்பிட விட முடியாது. ஒரு வேதனையான சூழ்நிலையிலே ஆண்டவர் அவன் இருதயத்திலே பேசுகிறார், அவனை யோசிக்க வைக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் மனம் போகிற போக்கில் வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு ஊரில் இருக்கலாம், ஏதோ ஒரு பட்டணத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கலாம். நம்ம வேதத்தை பத்தி சொன்னா, அப்பாவை பத்தி சொன்னாலே பேசாம வாயமோடு சும்மா ஏசு 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 ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு ஒரு இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். என்ன சும்மா ஏசு ஏசு, சும்மா வேதம் வேதம் பைபிள் பைபிள்னு சொல்றேன்னு சொல்லு. எந்த பிள்ளை இருதயத்தை துக்கப்படுத்தினார், அந்த பிள்ளைக்காக நீ அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? ஐயோ ஆண்டவரே, தேவ தூஷணம் பேசுகிறாரு, என் பிள்ளைக்கு சாபம் வந்துடக்கூடாதேன்னு நீ அழுது கொண்டு வந்தாய் அல்லவா? இன்றைக்கு உன் பிள்ளை இருக்கிற இடத்துல இயேசு அவனை சந்திக்கிறார். இயேசு சந்திக்கிறார். அந்த இளைய குமாரனை அவன் இருக்கிற இடத்துல சந்திச்சு அவருடைய இருதயம் உணர்வடையும்படி செய்த ஆண்டவர். உணர்வே இல்லாமல் இருக்கிற உன் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் உணர்வை கொடுக்கிறார், உணர்வை கொடுக்கிறார். தன்னுடைய நிலைமையை அவன் நினைச்சு பார்த்து, தன்னுடைய நிலைமை நான் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறேன், ஐயோ இது எனக்கு அவசியமா, எனக்கு இது தேவையான அவன் நினைக்கக்கூடிய விதத்திலே இன்றைக்கு உணர்வுள்ள இருதயத்தை அவனுக்கு பொருத்துகிறார். அன்றைக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை இந்த இளையகுமாரனுக்கு பொருத்தும் பொழுது உணர்வு வந்த உடனே தான் யோசிக்கிறான். எங்க அப்பா வீட்டுல எத்தனை பேர் சும்மா ஃப்ரீயா சாப்பிட்டு போறான், வயறார சாப்பிடுகிறான், என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். நான் இங்க பன்றிகளுக்கு கொடுக்கிற அந்த தவிடு கூட இல்லாம நான் கஷ்டப்படுறேனே, இது எனக்கு அவசியமா என்று யோசித்தான். அவசியமே இல்ல, இப்ப கூட நீ போ, உங்க அப்பா உன்னை ஏத்துக்குவார் என்ற ஒரு நம்பிக்கையையும் ஆண்டவர் கொடுத்தார். அவன் எழுந்து புறப்பட்டு வந்து, லூக்கா 15:20 சொல்லுகிறது, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் பிள்ளை எழுந்து புறப்பட்டு புது சிருஷ்டியாக மறுபடியும் வீட்டுக்கு வருவான். நீ சர்ச்சுக்கு போனேன்னு கூப்பிட்டா வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்ன மகள் இனி வீட்டிற்கு திரும்பி வந்து, அம்மா எனக்கு ஆலயத்துக்கு கூட்டு போங்க, நம்ம வீட்டையே சர்ச்சுக்கு பக்கத்துல மாத்திருங்கன்னு சொல்லுகிற நாட்கள் வருகிறது.
ஆண்டவருடைய பாதத்துல நான் விழ போறேன். நம்ம வீடு நீ தேவாலயத்திற்கு தூரமாய் அல்ல, தேவாலயத்திற்கும் சமீபமாய், என் தேவனுக்கும் சமீபமாய் நான் வரப்போகிறேன் என்று உன் பிள்ளைகள் சொல்லுகிற நாட்கள் இதோ வந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்ல. ஹல்லேலூயா. அவங்க அப்பாவுக்கு அந்த பிள்ளை எங்க இருக்கிறான்னே தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்த்தா ஆண்டவராலே என் பிள்ளைக்கு ரட்சிப்பு வரும் என்று நம்பி ஆண்டவரை நோக்கி தகப்பன் அமர்ந்திருந்தான். நம்பிக்கையோடு அமர்ந்திருந்தான். அவன் நம்பினது தேவனாலே நடந்தது. புது சிருஷ்டியா வந்து, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் உனக்கு விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்துட்டு உங்க பிள்ளைன்னு சொல்ல எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அங்கு வரவும் அங்க ஒரு பெரிய விழா கொண்டாட்டம். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்துல பெரிய விழா எடுப்பாங்களா. உன் குடும்பத்துல எந்தெந்த பிள்ளைகள் மனம் திரும்பல, புருஷன் மனம் திரும்பலியா, மருமகன் மனம் திரும்பலியா, மருமகள் மனம் திரும்பலியா, இன்றைக்கு அவர்கள் நிமித்தம் பரலோகத்தில் ஒரு பெரிய விழா கோலம் இந்த நிமிஷத்துல நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு மறைவாய் இருக்க முடியாது. உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கலாம், என் ஆண்டவருக்கு மறைவாக ஒருவரும் இருக்க முடியாது. அவர்கள் இருக்கிற இடத்திலே அவர்கள் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் விடிவு காலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. தகப்பனை எட்டி உதைத்த பிள்ளை ஓடி வந்து பாதத்தில் விழுந்து அந்த பாதத்தை புத்த செய்து, ஆண்டவரே எங்க அப்பாவை எட்டி மிதிச்சனே, எட்டி உதைச்சனே, என்ன தூக்கி வளர்த்த எங்க அம்மாவை எட்டி மிதிச்சிட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி கதறுகிற கதறுகளை காண்பாய். காரணம், உணர்வற்ற நிலைமையில் இருக்கிற உன் புருஷனாயிருந்தாலும் பிள்ளையாயிருந்தாலும் மருமகனாயிருந்தாலும் மருமகளாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் இப்பொழுது ஆண்டவர் அவர்கள் இருக்கிற இடத்திலே அவர்களை உணர்வடைய வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீ வடிச்ச கண்ணீரை ஆண்டவரால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. இவ்வளவு நாளும் நீ வடித்த கண்ணீருக்கு ஆண்டவர் இன்றைக்கு விடிவு காலத்தை கொடுத்து உன் பிள்ளைகளை ரட்சித்து சபையில கொண்டு வந்து சபைக்கு தூணா நிறுத்துவேன்னு சொல்லுகிறார். யாரு சபைக்கு வரமாட்டேன் பாஸ்டர் தூஷணம் பேசினாங்களோ அந்த மகன் அந்த மகள் இனி சபைக்கு தூணா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படியே கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக,
கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-9999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.